இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மாசி பௌர்ணமியை பற்றி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். மாசி பௌர்ணமி பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் கிரிவலம் உகந்த நாள்னு சொல்லப்படுது. இந்த மாசி பௌர்ணமி 23ஆம் ஈவினிங் 4:22 மணிக்கு தொடங்கி 24ஆம் அதாவது சனிக்கிழமை 6:18 மணிக்கு நிறைவடையுது ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்த்துருவோம். 23ஆம் பார்த்திங்கன்னா கிரிவலம் போக உகந்த நாளாக சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். மாசி பௌர்ணமி பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம் பௌர்ணமி தினமும் சேர்ந்து வரணும். அந்த நாள் அற்புதமான நாள். இதுதான் மாசி பௌர்ணமி. இந்த தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா சிவதீட்சை பெற்ற பலனை பெறலாம். இந்த சிறந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாசி பௌர்ணமி தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா சிவதீட்சை பெறலான்னு சொல்லப்படுது. இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் 3 ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்ட சக்கரம் சுழல ஆரம்பிக்க போகுது. அதில் உங்கள் ராசி இருக்கான்னு பாருங்கள். இந்த நாட்காட்டியின்படி ஒவ்வொரு ஆண்டும் 12 பௌர்ணமி வருது இல்லையா, அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் முழு நிலவு வருது. அதுக்கு பின்னாடி புதிய மாதம் தொடங்குது. இதில் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் மகா நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. சந்திரனின் நேர்மறை வடிவம் ஒவ்வொரு ராசியின் வாழ்க்கையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. இது மக்களின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. அது சுபமாக அல்லது அசுபமாக கூட இருக்கலாம். அந்த வகையில் மாசி மகம் பௌர்ணமி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. கன்னிராசியில் பௌர்ணமி நடக்க போகுது. கன்னிராசியில் முழு நிலவு இருக்கும். இந்த பௌர்ணமியானது பல பேரோட வாழ்க்கையை மேம்படுத்த உதவுது. இது ஒரு நபரின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்துது. கன்னிராசிக்கு அதிபதி புதன் தான். புதன் படிப்பு, பதவி உயர்வு இதெல்லாம் அள்ளி கொடுப்பாரு. கன்னிராசியில் பௌர்ணமி இருக்கும்போதெல்லாம் சூரியன் மீனத்திற்கு எதிரே 23 டிகிரியில் இருக்கும்னு சொல்லப்படுது. இனி எந்தெந்த ராசிக்காரவங்க வாழ்விட வளம் சேரும், மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பௌர்ணமியின் தாக்கம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சிந்தனையின் காரணமாக மக்கள் பல பெரிய பணி அதெல்லாம் செய்வாங்க. லக்ஷ்மியின் அருளால் வாழ்வின் அனைத்து அம்சங்களும் மேம்படும். கடின உழைப்பின் பலனை பெறுவாங்க. வியாபாரத்தில் குறிப்பாக மகாலட்சுமியின் அருளை கண்டிப்பாக இவங்கெல்லாம் பெறுவாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான தருணத்தை உருவாக்க போகுது இந்த மாசி பௌர்ணமி. நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த பணிகளை இப்போதே செய்து முடிக்க முடியும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண திட்டம் வரும். இப்போ பாதி வேலையும் முடிஞ்சிடும். இதன் மூலம் கல்வி விஷயங்களில் பெரும் முன்னேற்றம் அடைவீங்க. சிறிய முயற்சியில் சிறப்பான வெற்றியை பெறுவீங்க. பல பெரிய திட்டங்கள் இப்போ நிறைவேறும். வாழ்க்கையின் பல்வேறு கனவுகள் எல்லாம் இப்போ நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அடுத்து கடகராசி என்பவர்களுக்கு முழு நிலவு ரொம்ப முக்கியமான நேரத்தை கொண்டு வரப்போகுது. ஏன்னா கடகராசியின் கணவர் சந்திரன் கன்னிராசியில் பௌர்ணமி சந்திரன் இருப்பதனால வாழ்வில் சிறப்பான பலன்கள் எல்லாம் உண்டாகும். வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் நிறைவேறும். மக்கள் கடனில் இருந்து விடுபடுவாங்க. போட்டித் தேர்வுக்கு வந்தீங்கன்னா நல்ல முடிவுகளை பெறலாம். வெற்றி இப்போது கிடைக்கும். தந்தையின் உதவி எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கும். இதன் பலனாக இந்த ராசிக்காரவங்க கடின உழைப்பின் பலன் கிடைக்கும். அதனால் இந்த பதிவில் நம்ம கடகராசி என்பர்கள், மகர ராசி அன்பர்கள், மேலும் ரிஷபராசி அன்பர்கள், இந்த 3 ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பௌர்ணமி பார்த்திங்கன்னா பல நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போகுது. இப்போ இந்த மாசி பௌர்ணமினால் என்னென்ன பலன்கள்ன்றத பார்த்துருவோம். மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி நவகிரகங்களின் நிழற் கிரகமான கேது பகவான்னு தான் சொல்லப்படுது. இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் கொடுப்பாரு. கேது பகவான் ஞானத்தை அளிப்பதுடன் மிக பெரும் செல்வத்தையும் அள்ளி கொடுப்பாரு. இப்படி பல புண்ணியங்கள் அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் தினம்தான் மாசி பௌர்ணமி. இப்படி பூர்ண சந்திரன் அமையும் நாளை மாசி மாத பௌர்ணமின்னு சொல்லப்படுது. மாசி மக பௌர்ணமி அன்னைக்கு கோயில்களில் சிவன், விஷ்ணு, முருகன் இந்த 3 தெய்வங்களுக்கும் அபிஷேக ஆராதனை நடக்கும். இந்த தினத்தில் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வதை போலவே மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று இருக்கும் விரதம் நமக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். மாசி மாத பௌர்ணமிக்கு சத்யநாராயணன் பூஜை செய்கிறதும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னாடி அம்மன் கோயில்களில் வழிபாடு செய்வதும் அதிக நன்மைகளை தரும். மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போனீங்கன்னா வண்டுகள் மொத்தமாக பறக்கும் காட்சியை பார்க்க முடியும்.
அந்த வாய்ப்பு கிட்டும்னு சொல்லப்படுது. அதே நொடி பொழுதே நீங்கள் தொலைந்ததாக ஐதீகம், உங்களுடைய கர்மங்கள் எல்லாம் தொலைஞ்சதாக ஐதீகம்னு சொல்லப்படுது. இந்த பிறவிக்கு பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அனைத்து துறைகளிலும் ஈடுபட்டவர்கள் மாசி பௌர்ணமி கிரிவல வழிபாட்டினால அதிக பலன்களை பெறுவாங்க. கணவனை பிரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா கணவரின் அன்பை பெற்று இணை பிரியாமல் வாழும் அமைப்பு உண்டாகும். அதிக அளவு கடன் வாங்கி அதை திரும்ப செலுத்த முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசி பௌர்ணமி கிரிவலம் போய் சிவனை வழிபடுவதன் மூலம் விரைவில் உங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதிவில் நம்ம மாசி பௌர்ணமி எப்போ தொடங்கி எப்போ முடியுதுன்றதையும், மாசி பௌர்ணமியால் எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு பணமழை கொட்டுன்றதையும், மாசி பௌர்ணமி விரத மகிமை பற்றியும் பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.